நம்ம சேனலில் ஆல்ரெடி யூடியூப் தம்ப்நெயில் வந்து எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆனால் அது வந்து ரொம்பவே டஃப்பான கண்டென்ட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் ஈஸியாக வந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் யூடியூப் தம்ப்நெயில் வந்து டாப் செலிப்ரிட்டிஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் யூடியூப் தம்ப்நெயில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே அப்படி அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு யூடியூப் தம்ப்நெயில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு ஸ்டெப் தாங்க. ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும். அது வந்து ஏஐ டூல்ஸ் மூலியமா எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல வந்து ஜெமினி ஆப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஜெமினி ஆப்பில் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். அதனால் ஜெமினி வந்து டைப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆப் மூலிமா வந்து எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜெமினி ஆப்புக்கு போவோம். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜெமினி அப்படின்ட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதனால் அப்டேட் கேட்குது, நான் அப்டேட் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும் லோடிங் ஆகிட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு. ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த லோடிங் கம்ப்ளீட் ஆகிட்டு ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஓப்பன்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜில் வந்து ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இமேஜ் ஃபோட்டோ இந்த ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்து இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட இமேஜ் வந்து அங்கே டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஜெமினி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட்னாக்கா நம்ம என்ன மாதிரி நமக்கு வந்து தேவை, இந்த ஃபோட்டோ வச்சு நம்ம என்ன வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்றத வந்து எடிட் பண்ணணும். அதுதான் ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். இமேஜுக்கு கீழே வந்து இந்த இமேஜ் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்கு தான் ரெடி பண்ணுறோம். அதனால் சேஞ்ச் த பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபார் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் வந்து அதில் எழுதணும் அப்படின்றத வந்து நம்ம டைப் பண்ணணும். பார்த்திங்கன்னா ரைட் வேர்ட்ஸ் யூடியூப் தம்ப்நெயில் இன் 1 minute அப்படின்ட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து அதை டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா பக்கத்துலேயே பாருங்கள் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் கேட்ட தம்ப்நெயில் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சிங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம தம்ப்நெயில் வந்து ரெடி ஆகிடுச்சி. இது தாங்க நாம் ஜெமினி ஆப்பில் ரெடி பண்ணியிருக்க தம்ப்நெயில். பாருங்கள், ஜெமினி ஆப்பில் இந்த மாதிரி தம்ப்நெயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாட் ஜிபிடியில் வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடிலையும் வந்து நம்மளோட இமேஜ் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான தம்ப்நெயில் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ப்ளஸ் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளோட ஃபோட்டோ கேட்கும். நீங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக சாட் ஜிபிடியில் வந்து அப்லோட் ஆகிடும். அதில் வந்து க்ரியேட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா யூடியூப் தம்ப்நெயிலுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தம்ப்நெயில். நீங்கள் வந்து குக்கிங் சேனல் எதுக்கு பண்ணிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பேக்ரவுண்ட் ஃபார் யூடியூப் தம்ப்நெயில் இன் 1 minute அப்படின்ற மாதிரி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியான இமேஜ் வந்து நமக்கு வந்து சாட் ஜிபிடி வந்து கொடுக்கும். டைப் பண்ணிவிட்டு சாட் ஜிபிடியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுக்குங்க. நோட்டிஃபிகேஷன் அதுவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். பார்த்திங்கன்னா டைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பட் ஆனால் சூப்பரான தம்ப்நெயில் வந்து நமக்கு வந்து சாட் ஜிபிடி கொடுக்கும். பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளோட தம்ப்நெயில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸ்கெட்சிங் இட் அவுட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதிலே நம்மளை வந்து வெயிட் பண்ணுறதுக்காக ஃபினிஷிங் அப் 1 minute வந்து வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்கும். லாஸ்ட் 1 minute அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. பார்த்திங்களா, நம்மளோட இமேஜ் வந்து வந்துடுச்சுங்க. பார்த்திங்களா, யூடியூப் தம்ப்நெயில் இன் 1 minute இது வந்து சாட் ஜிபிடியில் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதையே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த இமேஜ் இல்லை, எனக்கு இந்த இமேஜ் பிடிக்கல, எனக்கு வேறு இமேஜ் வேணும் அப்படின்னாக்கா ஐ நீட் அனதர் இமேஜ், இந்த மாதிரி ஸ்டைல்லே எனக்கு வந்து வேறு இமேஜ் கொடு அப்படின்ட்டு நம்ம வந்து சாட் ஜிபிடிகிட்டேருந்து கேட்டோம் அப்படின்னாக்கா டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேறு மாதிரி இமேஜ் வந்து நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரியான ஸ்டைலில் வேறு மாதிரி ஒரு ஸ்டைல் சேம் தம்ப்நெயில் தான் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணது எல்லாமே இருக்கும். பட் ஆனாக்கா வேறு மாதிரியான ஒரு தம்ப்நெயில் வந்து நமக்கு வந்து சாட் ஜிபிடி வந்து நமக்கு கொடுக்கும். சூப்பராக இருக்கும் தம்ப்நெயில் பார்த்திங்கனாக்கா. பட் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரியான தம்ப்நெயில் தான் பட் ஆனால் வேறு ஸ்டைல். பார்த்திங்களா, சூப்பராக வந்திருக்கு.
இந்த மாதிரி தாங்க ChatGPTல நமக்கு என்ன வேணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிலே வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் இல்லை கலர் சேஞ்ச் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த கலர் வந்து அவ்வளோ செட் ஆகுற மாதிரி தெரியல. பட் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னாங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கை ப்ளூ அண்ட் எல்லோ கலர் அப்படின்ற மாதிரி நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து அப்லோட் கொடுத்து பார்ப்போம் அது வந்து எந்த மாதிரி வருது அப்படின்ட்டு. இதே மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தம்ப்நெயில் வேணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் மோட் அந்த மாதிரி ஒரு மேரேஜ் இல்லை என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் தம்ப்நெயில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கனாக்கா சேம் இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு வந்து எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் வேணும், என்ன கலர் வேணும், தமிழில் வேணும்னாக்கா தமிழில் டைப் பண்ணுங்கள், இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு தேவையான தம்ப்நெயில் வந்து அங்கே ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா ஸ்கை ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் வந்து கேட்டிருந்தேன். எவ்வளோ சூப்பரான தம்ப்நெயில் வந்துடுச்சு. இப்போ தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே வந்து டவுன்லோட்ன்ற சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டாக வந்து டவுன்லோட் ஆகிட்டு உங்களோட கேலரிக்கு வந்து நம்மளோட இமேஜ் போயிடும். இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜாக வந்து எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோக்கில் வந்து எடிட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா இதுவும் ஒரு ஏஐ ஆப்பு தாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து க்ரோக் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளோட இமேஜை வந்து அப்லோட் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளோட இமேஜ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அங்கே வந்து நம்மளோட இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே ChatGPTல எடிட் பண்ணும்போது அந்த ப்ராம்ப்டை வந்து நான் காப்பி பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோட்டோ பாருங்கள், அது வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராம்ப்ட் பாருங்கள் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். சேம் தாங்க, அதில் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தீங்களோ அதே ப்ராம்ப்ட் கூட நீங்கள் காப்பி பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு ஏஐ ஆப்லேயும் நமக்கு வந்து வேறு மாதிரியான தம்ப்நெயில் தான் கிடைக்கும். பார்த்திங்கன்னா க்ரோக்கில் பாருங்கள் இந்த மாதிரியான தம்ப்நெயில் வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் வந்து இதில் நமக்கு வந்து இமேஜ் மட்டும் கிடச்சிருக்கு. நமக்கு வந்து லெட்டர்ஸ் வேணும். அதனால் ரைட் வேர்ட்ஸ் வந்து நான் வந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரைட் வேர்ட்ஸ் யூடியூப் தம்ப்நெயில் இன் 1 minute அப்படின்ற மாதிரி வந்து நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னாக்க நமக்கு வந்து ஏஐ வந்து நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். பட் எல்லா ஆப்லேயுமே வந்து நமக்கு தேவையான இமேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ணது வந்து இப்போ வரப்போகுது. பார்த்திங்களா யூடியூப் தம்ப்நெயில் இன் 1 minute அப்படின்றது வந்து க்ரோக்கில் வந்து இப்படி தான் வந்திருக்கு. நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் எல்லாம் கேலரியில் இருக்கும். வாங்க ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். பார்த்திங்களா நம்ம டவுன்லோட் பண்ணதெல்லாம் சூப்பராக வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக 3 ஏஐ டூலை நம்ம யூஸ் பண்ணி சூப்பரான தம்ப்நெயில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்ம எடிட் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே மாதிரி தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணி போட்டு வியூஸை வந்து அள்ளுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.